அன்புள்ள காவியாக்கா உன்னைத்தான் பார்க்க வந்தேன் நான் இப்பக்கா. என்ன எதுக்கு நீங்க பார்க்க வந்தீங்க? அக்கா இனிமேல் என் விசுவாசம் ஃபுல்லா உனக்கு தாக்கா. வேண்டாம் அக்கா என்னக்கா நீங்க எனக்கு ட்ரோல் பண்ணி சிரிச்சீங்கல்ல. அக்கா ட்ரோல் பண்ணி சிரிச்சோம், ஆனா என்னைக்காச்சும் உன்னை அளவு வச்சிருக்கமாக்கா? இந்த சீசன் ஃபுல்லா 2 பாயிண்ட் வாப்பா எஸ்ஆர்ஹெச் இந்த வச்சுக்க அக்கா அழுக விடாத அப்படின்னு கையில கொடுத்தனுப்பு டீமுக்கா. நீ எப்படிக்கா அப்படி சொல்ற? ஐபிஎல்ல எங்களுக்கு 2 பேர் தாக்கா பிடிக்கும். ஒன்னு பிரீத்தி அக்கா, இன்னொன்னு காவியா அக்கா. அவங்க கூட உங்களை அழுக வச்சிருக்கலாம், அவங்க கூட பிரீத்தி அக்கா அழுக வச்சிருக்கலாம். ஒரு சொட்டு கண்ணீர் நாங்க விட வச்சிருப்போம். அவ்வளவு பாசம்க்கா உன் மேல. என்னக்கா இப்படி சிம்பிளா முடிச்சிட்ட? ட்ரோல்லாம் அது ஏத்த மிறக்கமும் இருக்கத்தானே செய்யும், பள்ளமேடு இருக்கத்தான் செய்யும். திடீர்னு வந்து நல்ல விதமா பேசுறீங்க. அது ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு எம்ஐயோட மேட்ச் ஆம்ல. இல்ல அது அப்படி மட்டும் நினைக்காத. இந்த வாட்டி பங்காளிக்கு இப்ப நான் விட்டு கொடுக்கணும். நீ அந்த வார்த்தையை சொல்லாத. அக்காங்கிறனால உன்னை சும்மா விட்டு சரியா? பங்காளி நண்பன் நட்பு இல்லக்கா, இல்லவே இல்லை. அவங்க சாகணும், ஒவ்வொரு நொடியும் துடிக்க துடிக்க அவங்க சாகணும். அவங்க ஐபிஎல்ல ஏன்டா நம்ம உள்ள வந்தோம் அப்படிங்கிற நிலவுக்கு சித்திரவதைப்படணும். அதான் நான் பார்த்து ரசிக்கணும். சரி நாளைக்கு உனக்கு எனக்கு மேட்ச் ஆச்சு, நான் விட்டு கொடுக்குறேன்க்கா. என்னக்கா எவ்வளவு பேருக்கு அப்பா வாப்பா 2 வேண்டாம் இந்த வச்சுக்க 2 வேண்டாம். தெரியாத டீம்களுக்கே அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ வாக்கா, நீ வந்து ஆடு, ஜாலியா விளாடுவான், ஜெயிச்சுட்டு 2 வேண்டாம் வாங்கிட்டு போயிட்டே இரு. ஆனா அவங்கள விடக்கூடாது. நீ வெறியா ஒரு 300 ரன் உன் டீமை உசுப்பேத்தி விட்டு 400 கூட அடிக்கா. 400 கூட அடி, அதாவது ரன் ரேட் பிளஸ் 10 உட்காந்து எவ்வளவு கிட்ட வரக்கூடாது. நீ மேல டேபிள் டாப்ல இருக்கணும், நீ கப்பு வாங்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். ஆனா அவங்கள வாங்க விட்டக்கூடாது. விடமாட்டேன், விடக்கூடாது. டீல் டீல். காவியா அக்கா வாழ்க, எஸ்ஆர்ஹெச் வாழ்க.